கவர்ச்சியாக நடித்த மஞ்சுளாவுக்கு மறைமுகமாக டோஸ் விட்ட சரோஜாதேவி. ஜெயலலிதா, சரோஜாதேவி, மஞ்சுளா மூவரும் சேர்ந்து நடித்த ஒரே படம். கவர்ச்சி மற்றும் ஆபாச படத்தில் நடிக்கும் நடிகைகளை சாட்டி எடுத்து வீசிய சரோஜாதேவி. அப்போது வளர்ந்து வரும் இளைய தலைமுறை நடிகைகள் சரோஜாதேவி மீது கொந்தளித்தது ஏன்? சரோஜாதேவிக்கு எம்ஜிஆர் செய்த அட்வைஸ் என்ன? சரோஜாதேவி நடித்த ஒரே பக்தி படம் என்ன? இது போன்ற சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சரோஜாதேவி நடித்த முதல் படம் நாடோடி மன்னன். இறுதியாக நடித்த படம் ஆதவன். இவரின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். பெற்றால் தான் பிள்ளையா, அரச கட்டளை போன்ற படங்களில் எம்ஜிஆரை விட்டு சரோஜாதேவி விலக ஆரம்பித்தார். அதன் பிறகு காவல்காரன் என்ற படத்தில் நடிக்க வந்தார். இந்த இடத்தை ஜெயலலிதா கைப்பற்றினார். நாள் ஒன்றுக்கு 20 மணி நேரம் நடித்த பிஸியான நடிகையாகியவர் 1958ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி இரட்டை வேடங்களில் நடித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிய நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இவர் நடித்த கதாபாத்திரமே இவர் தமிழில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க காரணமாக இருந்தது என்றால் அது மிகையன்று. அதன் பிறகு ஆரூர்தாஸ் இயக்கத்தில் பெண் என்றால் பெண் படத்தில் நடித்தார். அதில் நடிக்க வேண்டாம் என்று ஆரூர்தாஸ் மூலம் எம்ஜிஆர் சொல்லியும் சரோஜாதேவி நடித்திருந்தார். மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. அதன் பிறகு 1970இல் சரோஜாதேவி நடித்த சிநேகிதி, கண்மலர், மாலதி ஆகிய மூன்றிலும் ஜெமினியே ஹீரோ. கண்மலர் படத்தில் எஸ். ஜானகியின் குரலில் சரோ பாடுவதாக வரும் பக்தி பாடல். பாமாலை அவர் படிக்க, பூமாலை நான் தொடுக்க, வாழ்நாள் நடந்ததையா நடராஜா, கண்ணதாசன் புருவம் உயர்த்தி வியந்து நோக்கி பாராட்டிய வாலியின் பாடல் சூப்பர் ஹிட் ஆகியது. இரட்டை இயக்குநர்களான திருமலை மகாலிங்கம் அவர்களது குருவான கிருஷ்ணன் பஞ்சுவின் டைரக்ஷன் மேற்பார்வையில் இயக்கிய படம் கண்மலர். 4 டைரக்டர்கள் பங்கேற்ற ஒரு சினிமாவில் நாயியாக நடிக்கிற வாய்ப்பு சரோவுக்கு முதலும் கடைசியுமாக அமைந்தது. வி.கே. ராமசாமி தயாரித்த கண்மலர் வசூல் வெளிச்சம் பெறவில்லை. 1970 தீபாவளிக்கு வெளியானது மாலதி. KSG இன்னொரு ஜாக்பாட்டை எதிர்பார்த்தார். அவர் இயக்கிய முதல் படம் படுதோல்வி படமாக மாலதி மாறிப்போனது. 1972 நவம்பரில் T.R. ராமண்ணாவின் தயாரிப்பு இயக்கத்தில் சக்தி லீலை வெளியானது. 1971 தீபாவளிக்கு ரிலீஸான KSGயின் ஆதி பராசக்தி பெற்ற வெள்ளி விழா ஓட்டத்தையும் வசூலையும் வெற்றியையும் கண்டு வண்ணத்தில் உருவான சினிமா. தமிழில் மாரியம்மனாக பரசுராமனின் தாயாராக சரோ பங்கேற்ற முதல் பக்தி சித்திரம். எம்ஜிஆர் மூலம் பிரபலமான சரோ, ஜே. மஞ்சுளா ஆகியோர் இணைந்து நடித்த ஒரே படம். மூவரும் வெவ்வேறு எபிசோடுகளில் தோன்றினர். 1974 தை திருநாள் வெளியீடு 10 மாத பந்தம். இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு. கலரில் காட்டப்பட்ட குடும்ப கதை. பானுமதி, ராஜஸ்ரீ, AVM ராஜன், முத்துராமன், வெண்ணிற ஆடை நிர்மலா, 3 வேடங்களில் மனோரமா உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்களுடன் சரோவும் நடித்த படம். சரோஜாதேவியை நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, அவர் தன் நடிப்பு திறமையை மறந்துவிடவில்லை என்று குமுதம் 10 மாத பந்தம் விமர்சனத்தில் குறிப்பிட்டது. 1970 தொடங்கி இந்திய சினிமாவில் நியூ வேவ் என்கின்ற புதிய வார்த்தையை பிரயோகம் 8 திக்கிலும் ஒலித்தது. மெல்ல மரபுகளை மீற ஆரம்பித்தன திரைக்கதைகள். படுக்கரை காட்சிகளுடன் கூடிய சான்றிதழ் படங்கள் தமிழிலும் அதிகமாக வெளிவர தொடங்கின. திரும்பிய திசைகளெல்லாம் ஸ்ரீவித்யா, மஞ்சுளா, லதா, சுபா, பிரமிளா, ஜெயசித்ரா, ஜெயசுதா போன்ற புதுமுகங்களின் அணிவகுப்பு. 1973ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம் மறுபிறவி. T.R. ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் முத்துராமன், மஞ்சுளா மற்றும் பலர் நடித்திருந்தனர். 1972ஆம் ஆண்டில் வெளிவந்த புனர்ஜென்மம் என்ற மலையாள திரைப்படத்தின் தமிழ் பதிப்பே மறுபிறவி பிறவியாகும். உளவியலாளர் ஆப்ரஹாம் கோவூர் உண்மையான சம்பவம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு எழுதிய கதையின் பின்னணியில் இத்திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. இந்த படத்தில் பல கவர்ச்சிகரமான ஆபாசமான காட்சிகளில் மஞ்சுளா நடித்திருந்தார். இந்த படத்தில் நடித்ததற்காக தான் சரோஜாதேவி மஞ்சுளாவை மறைமுகமாக பேட்டி கொடுத்தார். இது அப்போதைய இளம் தலைமுறை நடிகர்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கொடிகட்டி பறந்த சீனியர் நாயகிகள் அதனால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அம்மா வேடங்களுக்கு தாவ வேண்டியதாயிற்று. சரோஜாதேவிக்கும் அதே நிலைமை. ஆனால் அவர் ஹீரோயின் அந்தஸ்தை அத்தனை சீக்கிரத்தில் இழந்துவிட விரும்பவில்லை. அத்தகைய சூழலில் தமிழகத்தின் முன்னணி வார இதழ் ஒன்றில் சரோஜாதேவியின் மிக முக்கிய பேட்டி வெளியானது. சரோஜாதேவி அதில் மனம் திறந்து பேசியிருந்தார். சரோஜாதேவி வாய்ஸ் போக்குள் பூகம்பமாகி பட உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இளைய தலைமுறை ஒட்டுமொத்தமாக அதிர்ந்தது. அதன் சில பகுதிகள் உங்களுக்காக.
நீங்கள் புகழுடன் விளங்கிய போது இருந்த பட உலகிற்கும் இன்றைக்கிற்கும் பட உலகிற்கும் உள்ள வேறுபாடுகளை கூற முடியுமா என கேள்வி கேட்டிருக்கிறார் பேட்டி எடுத்தவர். கேமரா, இசையமைப்பு ஆகியவற்றின் தரம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் கதையமைப்பின் தரம் தாழ்ந்திருக்கிறது. பாசமலர், ஆலயமணி, எங்க வீட்டு பிள்ளை போன்ற சிறந்த படங்கள் இப்போது தயாரிக்கப்படுவதில்லை. உணர்ச்சி வயப்படக்கூடிய கதைகளை படமாக எடுக்காமல் பொழுதுபோக்கிற்காகத்தான் தயாரிக்கிறார்கள். இம்மாதிரி தொடர்ந்து படம் எடுப்பது திரையுலகை மிகவும் பாதிக்கும். முன்பெல்லாம் கதாநாயகிகளாக நடிக்கிறவர்கள் மிக அழகாக, உடலமைப்பு நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து படங்களில் நடிக்க அழைப்பார்கள். இப்போதெல்லாம் நடிகைகள் சாதாரணமாக இருந்தாலும் போதும் நடிக்க அழைக்கிறார்கள். புதுமுகங்களை தேடும் தயாரிப்பாளர்கள் அப்புதுமுகங்களின் அழகை இப்போது பார்ப்பதில்லை. இன்று பெரிய குண்டை தூக்கி போடுகிறார் சரோஜா தேவி. அடுத்து ஒரு கேள்வி. நீங்கள் இன்றைய புதுமுகங்களுக்கு கூறும் அறிவுரை என்ன? இங்குதான் வில்லம்பம் ஆரம்பிக்கிறது. இன்றைய புதுமுகங்கள் நவரச நடிகர்களாக நடந்து கொள்கிறார்கள். தொழிலில் பற்றில்லாமல் பல இடங்களில் பல விதமாக நடந்து கொள்வதைத்தான் நவரச நடிகைகள் என்று குறிப்பிட்டேன். நடிகை என்று கூறும்போதே கவர்ச்சி, கிளாமர் என்று கூறப்படுகிறது. அதனால் ஒரு நடிகைக்கு பல சிக்கல்கள் வருகின்றன. பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது தான் ஒரு நடிகை என்பதை மறந்து நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு நிகழ்ச்சிக்கு மிகவும் கவர்ச்சியாக உடை அணிந்து சென்றால் மிகவும் ஆபாசமாக இருக்கும். ஏனென்றால் நடிகையே கவர்ச்சி, அதற்கு மேல் கவர்ச்சி உடை என்றால் கவர்ச்சியை கூட்டினால் ஆபாசம்தான் பதிலாக வரும். ஒரு முறை மிகப்பெரிய காரை வாங்க பம்பாய் சென்றிருந்தேன். அப்போது திரு SS வாசன் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அவரிடம் பெரிய கார் வாங்கும் விஷயத்தை சொன்னேன். அப்போது அவர், நீ ஒரு பிரபலமான நடிகை, சிறிய காரில் ஆடம்பரம் இல்லாமல் சென்றாலே உன்னை எல்லோரும் திரும்பி திரும்பி பார்ப்பார்கள், கூட்டம் கூடிவிடும். பெரிய காரில் ஆடம்பரத்துடன் சென்றால் நடிகைதானே என்று பார்க்க விரும்பாதவர்கள் கூட காரின் கவர்ச்சியில் மயங்கி உன்னை காண வருவார்கள். கூட்டம் அதிகமாகுவதால் பலருக்கும் துன்பம். பொது வாழ்வில் பிரபலமாகும் போது நாம் சாதாரணமாக ஆடம்பரம் இல்லாமல் இருப்பதே நல்லது. பட உலகிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட பிறகும் கூட ஆடம்பரம் இல்லாமல் வாழ்ந்தால் தலை நிமிர்ந்து நடக்கலாம் என்று கூறினார். உடனே கார் வாங்கும் எண்ணத்தை கைவிட்டேன். நடிகை என்னும்போது அவளுடைய செயற்கைகளையும் அவள் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதையும் மற்றவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். ஆகையால் நாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் சரோஜா தேவி. உங்களை மிகவும் கர்வம் பிடித்தவர் என்று கூறுகிறார்களே, இந்த கேள்வி. என்னிடம் வாழ்ந்தவர்கள் கர்வம் பிடித்தவர் போல் பழகியிருக்க வேண்டும். நானும் அவர்களிடம் அவர்கள் நடந்து கொண்டார் போல் நடந்து கொண்டேன். அதனால் அவர்கள் அப்படி கூறியிருக்க வேண்டும். உங்களிடம் இப்போது நல்ல விதமாகத்தானே நடந்து கொள்கிறேன் என்று சமாளிக்கிறார் சரோஜா தேவி. தமிழ் பட உலகில் உங்களுக்கு மீண்டும் வரவேற்பு இல்லையே, ஏன் என்ற கேள்விக்கு, நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவள். குடும்ப விவகாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டு படத்தொழிலையும் கவனிக்க எனக்கு நேரமில்லை. ஆகையால் அதிகமான படங்களில் நடிக்க நான் விரும்புவது கிடையாது. தமிழில் நடிக்க அடிக்கடி சென்னை வர வேண்டும். அதனால் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள முடியும். மேலும் பல தமிழ் படங்களின் கதையமைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் தமிழ் சினிமாவில் எனக்கு வரவேற்பு இல்லை என்று கூற முடியாதே என்று கூறுகிறார் சரோஜா தேவி. ஒரு நடிகை திருமணமான பின்பு கலைத்துறையில் ஈடுபடுவதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, அந்த நடிகையின் கணவரின் மனநிலையை பொறுத்துதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். தன் மனைவி திருமணத்துக்கு பின்னும் நடிக்கலாம் என்று கணவர் அனுமதித்தால் நடிக்கலாம். கணவரின் அனுமதிதான் திருமணமான ஒரு நடிகைக்கு முக்கியம் என்கிறார் சரோஜா தேவி. சமீபத்தில் பார்த்த தமிழ் படங்கள் பற்றி விமர்சனம் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு, ஒரு நியூ வேவ் படம்தான் நான் சமீபத்தில் பார்த்தேன். இடைவெளி வரை கதையே கிடையாது. இடைவெளிக்கு முன்பும் பின்பும் சில ஆபாச அருவருப்பான காட்சிகள், வேண்டாத இடத்தில் பாடல்கள், காபரி நடன காட்சிகள். சர்டிஃபிகேட் பெற்ற படம் அது. கதையமைப்பு சரியில்லாவிடின் எந்த படமும் உருப்படாது. கதை வலிவில்லாத படங்கள் தயாரிப்பாளர்களை மட்டுமல்லாமல் அதில் நடித்த அத்தனை நடிகர் நடிகைகளையும் பாதிக்கும். அதில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகை நடித்திருக்கிறார். அவர் இந்த படம் வந்த பிறகு வேறு எதிலும் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று கேள்வியுற்று வேதனைப்பட்டேன். தமிழ் திரையுலகம் இப்படியே போய் கொண்டிருந்தால் எப்படி? ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டாமா? தரமான கதையுள்ள சிறந்த படங்களை எடுத்தால் மக்கள் பார்க்க மாட்டேன் என்றா சொல்கிறார்கள் என்று அந்த பத்திரிகைக்கு சரோஜாதேவி கொடுத்த பேட்டி அப்போது பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணியது. அப்போது முன்னுக்கு வந்து கொண்டிருந்த நடிகைகள் எல்லோரும் கோரஸாக சரோஜாதேவியை சாடினார்கள். வயதானவர்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டும், அதற்காக முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்களை சாடக்கூடாது என்று பேட்டியெல்லாம் கொடுத்தார்கள். இது சரோஜாதேவிக்கு மன உளைச்சலை கொடுத்தது. எம்ஜிஆர் ஃபோன் செய்து இது போன்ற பேட்டிகளை தவிர்த்திருக்கலாமே என்று அட்வைஸ் செய்தார். அதன் பிறகு சரோஜாதேவி பத்திரிகைகளில் பேட்டி கொடுப்பதை குறைத்து கொண்டார் அல்லது நிறுத்தி கொண்டார் என்றே சொல்லலாம். யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை என்று ஒரு பேட்டியில் சொல்லிவிட்டு நிறுத்தி கொண்டார்.
அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரின் ராசியான ஜோடியாக மஞ்சுளா நடித்து கொண்டிருந்தார். ரிக்ஷாக்காரன், உலகம் சுற்றும் வாலிபன், நேற்று இன்று நாளை, இதயவீணை போன்ற படங்கள் மஞ்சுளாவுக்கு வெற்றி படங்களாக அமைந்தது. அப்பொழுது முன்னணி பத்திரிகையை படித்த எம்ஜிஆர் சரோஜாதேவி கொடுத்த பேட்டி அவருக்கு நியூ வேவ் பற்றி புரிதல் குறைவாக இருப்பதைப் போல தோன்றவே சரோஜாதேவிக்கு மற்றவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த பேட்டியும் இனிமேல் கொடுக்கவில்லை என்று எம்ஜிஆர் அட்வைஸ் செய்ததாக மற்றொரு முன்னணி பத்திரிகையில் செய்திகள் வெளிவந்தது. சரோஜாதேவியின் முன்னேற்றத்திற்கு, அவரின் கௌரவத்திற்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தவர் புரட்சித் தலைவர். நம்மோடு நடித்த நடிகைதானே, எப்படியோ போகட்டும், எப்படி வேண்டுமானாலும் பேட்டி கொடுக்கட்டும் என்று நினைக்காமல் அவர்கள் செய்யும் சின்ன சின்ன தவறுகளையும் சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். விவசாயி படத்தில் வரும் பாடல் ஒன்றில் நாட்டு மக்கள் மனங்களிலே நல்ல பற்றுதலை வளர்க்கணும் என்ற பாடல் வரிகள்தான் நினைவுக்கு வருகிறது.